ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது காஸ் சீடல் மெத்தடில் இருக்கக்கூடிய ஒரு கொஸ்டின், அதாவது 3 வேரியபிள் கொஸ்டின். ஸோ இந்த கொஸ்டினில் நம்ம டைரெக்டாக கால்குலேட்டர் யூஸ் பண்ணி எப்படி ஆன்சர் கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நார்மலாக ஒரு கால்குலேட்டரில் நம்ம எடுத்திருக்கோம் அப்படின்னா, ஸோ இந்த கால்குலேட்டரை ஆன் பண்ணதும் நமக்கு இந்த மாதிரி டிஸ்பிளே வருது இல்லையா? ஸோ நார்மலாக என்ன பண்ணும், ஷிஃப்ட் அழுத்திட்டு சிஎல்ஆர் அதாவது மோடை கிளிக் பண்ணோம் அப்படின்னா ஆல் அப்படின்னு கேட்கும். ஸோ அதில் 3 கொடுத்து ஈக்குவல் கொடுத்துட்டோம்னா ரீசெட் ஆயிரும் கால்குலேட்டர். ஸோ தென் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இப்போ காஸ் சீடல் மெத்தடில் டெசிமல் பாயிண்ட்ஸில் தான் ஆன்சர் வருது அப்படின்னா நம்ம என்ன பண்ணுறோம், மோடு ப்ரெஸ் பண்ணிகிட்டே வந்தோம் அப்படின்னா ஃபிக்ஸில் 1 வரும். ஸோ ஃபிக்ஸ் 1 அப்படின்னு சொல்லி கேட்குது அப்படின்னா 1 கொடுத்து ஃபிக்ஸ் ஆப்ஷனில் ஒரு 4 டெசிமல் இல்லைன்னா 5 டெசிமல் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறோம். நான் 4 டெசிமல் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 0.000 அப்படின்லாம் வந்திருக்கு, ரைட்? ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணோம், நெக்ஸ்ட்டு மோடு ப்ரெஸ் பண்ணிகிட்டே வந்தோம் அப்படின்னா EQN1 அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் வரும். ஸோ EQN1 வந்திருக்குன்னா 1 கொடுத்தோம்னா அன்னோன்ஸ் 2ஆ இல்லை 3ஆன்னு கேட்குது. இங்கே XYZ அன்னோன்ஸ் 3 இருக்கு. ஸோ 3 கொடுத்து ஈக்குவல் கொடுக்குறேன். அப்போ A1ஓட பொசிஷனில் நம்ம எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் எடுத்துக்கிறோம். 28 கொடுத்து ஈக்குவல் கொடுக்குறோம். B1க்கு 4 கொடுத்து ஈக்குவல் கொடுக்குறோம். அப்புறம் -1 கொடுத்து ஈக்குவல் கொடுக்குறோம். Dக்கு 32 கொடுத்து ஈக்குவல் கொடுக்குறோம். A2க்கு 1 கொடுத்து ஈக்குவல் கொடுக்குறோம். B2க்கு 3 கொடுத்து ஈக்குவல் கொடுக்குறோம். 10 ஈக்குவல் 24 ஈக்குவல் 2 ஈக்குவல் 17 ஈக்குவல் 4 ஈக்குவல் 35 அப்படின்னு கொடுத்தோம்னா நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்குன்னா 0.9936. ஸோ டைரக்ட் ஆன்சரில் எக்ஸோட வேல்யூ என்ன அப்படின்னா 0.9936. ஒய்யோட வேல்யூ என்ன அப்படின்னா 1.5070. இசட்டோட வேல்யூ என்ன அப்படின்னா 1.8485. தட் இஸ் த ஆன்சர்.